அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. 2000க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விஜய் சுற்றுப்பயணம் குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருமொழிக் கொள்கை உட்பட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல பூத் கமிட்டி மாநாடு, விஜயின் சுற்றுப்பயணம் குறித்த தேதி அறிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக இன்று காலை முதலே திருவான்மியூரில் அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் கட்சி நிர்வாகிகள் வர தொடங்கியிருந்தார்கள். கரகாட்டம், ஒயிலாட்டம் என விழாக்கோலம் பூண்டிருந்ததையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். தற்போது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நம்ம விழா மேடையில பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 சேர்கள் வரைக்கும் போடப்பட்டிருந்தது. நிர்வாகிகள் யாரெல்லாம் மேடையில இப்போ வந்திருக்கிறாங்க? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டமாக இது அமைந்திருப்பதால் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டம், இந்த கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஒருவர் முக்கிய நிர்வாகியாக இருப்பார். சில கட்சிகள் அவைத்தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரையில் தலைவருக்கு தான் முக்கியத்துவம் என்பதால் தலைவர் தான், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தான் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த பொதுக்குழு விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடியதாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பங்கேற்றிருக்கிறார். இதேபோன்று அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார நிர்வாகியாக, முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் பங்கேற்றிருக்கிறார். இப்படி இது மட்டுமல்லாமல் மாநில நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்களுடைய கருத்துக்கள் என்பது அவருடைய கட்சியை ஊக்கப்படுத்தும் வகையில் அமையும் என தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக அளவிலும் தேசிய அளவிலும் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த முக்கிய தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விஜய் அவருடைய சுற்றுப்பயணம், தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அது குறிப்பாக நடைபயணமாக இருக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கிறார்கள்.